ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜோஸ்பின். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபேஸில் வந்து இந்த இடத்துல இந்த கண்ணுக்கிட்ட சிலவங்களுக்கு இங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை எப்படி வந்து அடிக்கணும்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கேன். 2 டிப்ஸ். இந்த 2 டிப்ஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். அந்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 டிப்ஸுக்குமே தக்காளி வேணும். பாதி தக்காளி எடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன எடுத்துச்சு பார்த்தீங்கன்னா, சீனி ஒரு சைடு எடுத்துச்சிங்க, ஒரு சைடு மஞ்சள் பொடி எடுத்துச்சு. உங்களுக்கு தெரியுதில்ல. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன தேவை எடுக்க போறோம்னா சீனியை நல்லாவே டச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. எடுத்து இப்படி ஆகும். பழுத்த தக்காளினா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சாலும் அடி முக்கிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சாலும் நல்லா இருத்தி ஆகணும். கொஞ்சம் வலிக்கும், சீனி பிறுப்புன்னு இருக்கும். இல்லை, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சதும் உடனே ஃபேஸை கழுவிடக்கூடாது. லிப்பில் எல்லாம் பட்டாலும் ஒன்றும் இல்லை, உடனே ஃபேஸை கழுவிடக்கூடாது. அப்படியே அடுத்த ஸ்டெப்பும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. எப்படி கொஞ்சம் வலிக்கும், கல் குத்துற போல இருக்கும். நம்ம சீனி வச்சுலாம் ராவுறது. அதனால் அதை பாருங்க, நல்லாவே ராவிட்டேன். இருத்தி ராவுறேன் பாருங்க. வலிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஃபேஸ் தான், ஃபேஸில் இது பிளாக் எல்லாமே போகணும். வலிக்கு என்ன செய்ய, எனக்கு வந்து கண்ணுக்கிட்டே இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பிளாக் இருக்குது. அதை கொஞ்சம் பூ அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு நல்லாவே ராவிக்கும் பாருங்க. உங்களுக்கு கழுவுன பிறகு மாற்றம் தெரியும். அதுக்கு கூட மஞ்சள் பொடி டச்சிங் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி இந்த என்ன மஞ்சள்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். நான் யூஸ் பண்ணுவேன் கஸ்தூரி மஞ்சள். இந்த மஞ்சள் நிறுத்தி ராவிக்கும். அவங்க ஃபேஸ் மொத்தமே ராவிச்சு. கண்ணுக்கு மேலே ஏன் ராவலைன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு கம்பு குத்திட்டு கண்ணில், அதனால கண் வந்து எனக்கு ரெட் கலரில் இருக்குது. உங்களுக்கு தேவையான ராவிக்கலாம். கண்ணுக்குள்ளே லேசாக மஞ்சள் பொடியும் பட்டுருக்கு. அதான் லேசாக வலியாக இருக்குது, எரியுது கண். மஞ்சள் பொடி போட்டால் கண் எரியும். நல்லா ராவிச்சு. இப்போ ஃபேஸை வந்து நான் நீட்டாக கழுவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஃபேஸே நான் துடைக்கல. ஏன் ஃபேஸை துடைக்காமல் வந்து காமிக்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் லைவாக தான் துடைக்க போடுறேன். ஃபேஸை துடைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா இருத்தி துடைக்கக்கூடாது. இப்படி பைய துடைச்சி எடுக்கணும். ஃபேஸில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் தெரியுதான்னு பாருங்க. ராவம் என்னென்ன ஃபேஸ் போட்டிருப்பேன், அந்த ஃபேஸையும் ஆட் பண்ணுறேன், இந்த ஃபேஸையும் ஆட் பண்ணுறேன். எதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபாலோ நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்.